வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் டிப்ளமோ கோர்சஸ் 2023-2024 டிப்ளமோ ஆஸ் வெல் அஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ். அதாவது இந்த அகாடமிக் இயரில் டிப்ளமோ கோர்சஸும் சர்டிஃபிகேட் கோர்சஸும் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக வேண்டி டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வெப்சைட் tnmedicalselection.org ஆர் tnhealth.tngov.in வெப்சைட்டில் போயிட்டு நாம் டிசம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷனில் ரீசெண்டாக வந்திருக்கிறத பார்க்கலாம், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபைல் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் அகைன் கேட்குது, நம்ம டவுன்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி ஷெடியூல் வந்து ஓப்பன் ஆகுது, அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தோன்னா நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை 20 டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் 2023-2024. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான். அதில் டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, அப்புறமா அதர் டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேட்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் வந்து ப்ராசஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் செலக்ட் இந்த 4மே சேர்த்து 27/12/2023 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 27th இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 12 PM இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நமக்கு டைம் பார்த்தோன்னா இப்போ 11:30 இந்த மாதிரி ஆக போகுது. இன்னும் ½ அன் ஹவருக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். இது எப்போ முடியுது அப்படின்னா, சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 27th கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. 27, 28, 29, 30, 31, 1, 2, 3 8 days டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3rd January 2024 அது வரைக்கும் டைம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி, அடுத்து PWD அண்ட் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் எலிஜிபிள் லிஸ்ட் அவைலபிள் இன் அவர் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் படி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ஃபஸ்ட் அலாட்மெண்ட் எப்போ அப்படின்னா 5th January 2024. டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா 5th 10th வரைக்கும் ஒரு 6 days டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைமும் அதுக்குள்ளேயே 5th நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்ச உடனே அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி 10th January ஜாயின் பண்ணிடணும். எலிஜிபிள் லிஸ்ட் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா டிப்ளமா இன் ஃபார்மசிக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதே மாதிரி தான் 27th இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகுது. 3rd January ஈவினிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ரிசல்ட் எப்போ அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் வந்து 5th January 2024. அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனலாக டேட் எப்போ அப்படின்னா 5th January 2024 10th January 2024 வரைக்கும் ஜாயின் பண்ணுறது. அப்படின்னா ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 1131 ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களுக்கு, அதாவது கட் ஆஃப் மார்க் 98.33 68.25 வரைக்கும் உள்ள மாணவ செல்வங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரிக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதர் டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் இதே டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனில் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், அடுத்து இந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும் போது இப்போ கரண்ட் இயரில் +1 +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.